I am someone who doesn't believe in marriages. இது ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியனாவே இருந்தாலும் இந்த பாயிண்ட் கேளுங்க. இந்த மேரிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறதே வந்து அது ஒரு ஃபெயில்ட் இன்ஸ்டிடியூஷன். அது எப்படி ஒருத்தவங்க இவ்வளவு பெரிய விஷயத்த இது ஒர்க்கட்டே ஆகாதுன்னு போட்டு உடைக்க முடியும்? சரி, இவங்க சொல்ற மாதிரியே இந்த உலகம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. காதல்னா காதல், உறவுனா உறவு, பிரிவுனா பிரிவு, அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாத ரிலேஷன்ஷிப்ல எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பார்க்கவே எவ்வளவு கன்றாவியா இருக்கு. இங்க ஒருத்தனுக்கு ஒருத்திய தலையில தூக்கி வச்சு ஆடுங்கலாம் நான் சொல்லல. உங்களுக்கு பிடிக்கலையா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகலாம், அது ஒரு ஆப்ஷன். ஆனா உங்க பார்ட்னரே ஒரு ஆப்ஷனா இருக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டீங்கன்னா ஈஸி டு ரீப்ளேஸ் ஆயிடும். ஒரு சின்ன சண்டை கூட ஒரு பிரேக்கப்ல மாறலாம், ஒரு டிவோர்ஸ்ல மாறலாம். இந்த ஜென்ரேஷனோட பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு காதல் வேணும், உறவு வேணும், பேசிக் ஹியூமன் நீட்ஸ் எல்லாமே வேணும். ஆனா கமிட்மெண்ட் இங்க பிரச்சனை கல்யாணமோ கமிட்மெண்ட்டோ இல்லை. இங்க பிரச்சனையே பயம்தான். நான் வெளியே எவ்வளவு வேணா சுத்துவேன், ஆனா அந்த சர்க்கிள்குள்ள வந்து உட்கார மாட்டேன். இந்த பயம் எதனால வேணா வந்திருக்கலாம். அது ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்டோரி, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உடையலாம், இல்லை உடையாம கூட போகலாம். ஆனா ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதுவும் இன்ஃப்ளூயன்சரா ஒரு விஷயத்த சொல்லும் போது